ஒடிசாவுக்கு வேலைக்கு சென்ற நாமக்கல் தொழிலாளி பக்கவாதம் ஏற்பட்டு தவித்து வரும் நிலையில் அவரை மீட்டு வரக் கோரி குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் கோவிந்தன் வேலைக்காக ஒடிசா சென்றிருந்தபோது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் பணியாற்றிய நிறுவனம் ஆரம்பத்தில் உதவிய நிலையில் தற்போது கைவிட்டதால் சிகிச்சை கட்டணம் செலுத்த முடியாமலும் அவரை தமிழகம் அழைத்து வர பணமில்லாமலும் தவித்து வருவதாக கூறி தங்களுக்கு உதவுமாறு அவரது மகன் உருக்கமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அப்பா கேரளா டு ஒடிசாக்கு கேஸ் வண்டி ஏற்றும்போது அப்பாவுக்கு நடுவழியில் இது ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஸ்ட்ரோக் வந்ததில் அங்கே இருக்க கம்பெனி ஆளுங்கெல்லாம் இங்கே கேஎம்எஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அட்மிட் பண்ணும்போது எங்கள் கம்பெனி ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, வாங்க வந்து அப்பாவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி பே பண்ணி அவங்க இங்கே வர வச்சாங்க. வந்தோன்னே இங்கே கம்பெனி இந்த பக்கமும் எதுவும் பண்ணலை, உதவி எதுவும் பண்ணலை. பண்ணதுக்கப்புறம் இங்கே அப்பாவை கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக ஆகிட்டார். நார்மல் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு எங்களால் காசு எதுவும் இல்லை. அதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்கள். இப்போ தமிழ்நாடு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.